ஹாப்பி வெல்கம் திரை ரசிகர்களுக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் மங்கள்வாரம். இந்த படம் வந்து ஒரு சைக்காலஜிக்கல் மிஸ்ட்ரி த்ரில்லர் படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா லேட் 80s ஆரம்பித்து 90s வரலும் நடக்கக்கூடிய கதைக்களத்தை சார்ந்த ஒரு படம். ஒரு அழகான கிராமத்தில் இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி, இந்த படத்தோட பேருக்கு ஒத்து போகிற மாதிரி செவ்வாய்க்கிழமை ஒரு மர்மமான விஷயங்கள் இந்த படத்தில் நடக்குது. ஒன்றும் இல்லை, மர்மமான முறையில் மக்கள் நிறைய பேர் இறக்க ஆரம்பிக்கிறாங்க. அது எப்படி சாவறாங்க, அதுக்கான பின்புலம் என்னென்னு பார்க்குறதுக்கு ஒரு போலீஸ் அதிகாரி வராங்க. இது இறந்தவங்களாம் வந்து கொலையா தற்கொலையா எந்த முறையில் இறக்குறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறத இந்த படத்தினுடைய முதல் பாகத்தில் போகும். படத்தோட முதல் பாதி முழுக்கவே த்ரில்லர் காட்சிகளை காமிச்சு ரசிகர்களுக்கு ஒரு பேய் பட பாணியில் காமிச்சிருந்தாலும், இந்த படத்தினுடைய செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய ஒரு வித்தியாசமான ஃப்ளாஷ்பேக்கு அப்புறம் இந்த படத்தோட கதைக்களத்தை வேற ஒரு கோணத்தில் கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னா மியூசிக்கும் பிஜிஎம்மும் தாங்க. அஜினேஷ் லோக்நாத் காந்தாராலேருந்து தன்னை ப்ரூவ் பண்ணணுன்னு ஒரு படத்தையும் பார்த்து சூஸ் பண்ணுறாரு. தன்னோட பிளாட்ஃபார்மை ரொம்பவே செலக்டிவாக வச்சுருக்காரு. அதில் ஒன்று தான் நம்மளுடைய மங்கள்வாரம். சும்மா சொல்லக்கூடாதுங்க, டேரக்டர் நம்ம சும்மா விட்டுற முடியாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறதுக்கே கட்ஸ் வேணும். ஏன்னா இந்த படத்தில் மறைமுகமாக பெண்ணியமும் பெண்களோட உணர்ச்சி பற்றியும் நிறையவே பேசியிருக்கு. இது வெளிப்படையாக பேசுகிறதுக்கே நிறைய பேர் தயங்குறாங்க. இந்த படத்தில் கொண்டு வந்தது ரொம்பவே நல்லாயிருக்கு. டேரக்டர் ஆடியன்ஸை கடைசி வரையிலும் டிப் ஆஃப் தி சீட்டில் உட்கார வச்சுக்கிறதுக்கு நிறையவே ட்விட்ஸ் அண்ட் டர்ன்ஸ் வந்து வச்சுருக்காரு. கடைசி நிமிஷத்தில் கூட நம்ம எதிர்பாராமல் நிறைய ட்விஸ்ட்ஸ் இருக்குங்க. படத்தை எல்லாரும் பார்க்குற அளவுக்கு ரொம்பவே நல்ல நிலைமையில் படம் வச்சுருக்காங்க. எல்லோரும் கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. குழந்தைங்க மட்டும் கொஞ்சம் அட்வைசபிளோட போனால் நல்லாயிருக்கும். மற்றபடி படம் பட்டாசான படம்.